வெல்கம் டு ஐராக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. விவேக் இது மாதிரி இருக்கு. ரைடர்ல ஆஹா. ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மாயா பத்தியா? எங்க கிளம்பிட்டா? பால் வாங்க போறேன். ஏண்டா பால் வாங்குற கூட ரைடிங் கியர் போட்டு தான் போவியா நீங்க? பால் வாங்க மட்டும் இல்ல, நூலு வாங்க, காப்பி தூள் வாங்க, ஆட்டு கால் வாங்க கூட நான் ரைடிங் கியர் தான்டா போட்டு அட போவேன். பாவி. எல்லாரும் கடைக்கு பை எடுத்துட்டு போவாங்க. நானே ஏதோ பைத்திலே காஷ்மீர் எடுத்துட்டு போவாரு போவேன்டா. அப்படின்னு நினைச்சேன். ரைடர்ரா, வரேன்டா. அநியாயம். சரிடா, வரேன்டா, ரைடர்ரா நானு. ரைடர்ரா. எல்லாம் ஆகுனா லடாக் போறேன் நீ வந்து பக்கத்து கடைக்கு போறதுக்கு ரைடரா? தாத்தா, பண்ணுவாங்க. தாத்தா, வண்டியை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. சிக்னல் போடுறதுல டைம் இருக்கு. தாத்தாவா? பெட்ரோல் சேவ் ஆகும். அப்படியா? ஆமா ஆமா, ஆஃப் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க. சிக்னல் போட்டாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. தாத்தா என்ன இந்த பைக் வச்சிருக்காரு? அண்ணா ஸ்டார்ட் ஆவல. இங்க எடுவட்ட போய் பேசி கேட்டு வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அடே தாத்தா பைக்கு பத்தியா? மிஸ்டரோட துப்பட்டா பாருங்க, வீல் சுத்த போகுது அது. थैंक யூங்க. ரைடர் வாழ்க்கையில எல்லாம் சகஜம் ப்ரோ. ஆஹா. பாத்தீங்களா, சின்ன பசங்க எல்லாம் நம்ம வண்டி பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப ஆசையா இருக்கு வண்டி பார்க்கணும். வண்டி நிறுத்தி காட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். தம்பி தம்பி மாமா, அண்ணா சூப்பர் சூப்பர் பைக் அது. நல்லா இருக்கு. முறுக்கி போடுறா, முறுக்கி போடுறா. அவரே தான். வண்டி போகுது. போதும் போதும் போதும். ஓகே, சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு சந்தோஷம். இதெல்லாம் நம்ம காசு கொடுத்தா கூட கிடைக்காது. அங்க பாத்தீங்களா ஒரு அண்ணா நின்னுட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஏதோ பைக் ஆடா பாவத்தை. ஆனா என்ன பிரச்சனை என்ன? ஒண்ணும் இல்ல பிரதர், வைஃப் முட்டை வாங்கிட்டு வான்னு அனுப்பி விட்டாங்க. சரிண்ணா. பார்த்தா பெட்ரோல் போட மறந்துட்டேன். பெட்ரோல் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்கேன், நீங்க போங்க. இல்ல bro, நான் டோ பண்றவாங்க. இல்ல பைக் வேணாம் வரைக்கும் டோ brother. பண்றேன். உங்க கெட்டப்லாம் பார்த்தா ஸ்ட்ரைட்டா லடாக் போற மாதிரி இருக்கு. ஆமா. உங்களுக்கு எதுக்கு வீண் இல்ல போற வழியில ஹெல்ப் பண்ணிட்டே நான் போவேன். அதான் என்னோட ஹாபி. டைம் வேஸ்ட் ஆகும். நீங்க வாங்க, நீங்க வண்டியில ஏறு. பிரதர் ஏறுங்க பிரதர் வேணாம் பிரதர். ஏறுங்கற. ஏறலாம் போல. ஹெல்ப் ஏறுடா. பண்றேன். சும்மா வந்து நைய நையன். டோ பண்ற போங்க. நல்லா போகுது. நல்லா Thanks போதா? சார் காம்பவுண்ட் ரொம்ப பக்கத்துல போகாதீங்க சார். பிளாட்ஃபார்ம் பக்கத்துல போகாதீங்க. உரசுது சார். சார் உரசுது சார். உரசுதியா? நல்ல ஹெல்ப். பாத்தீங்களா, அண்ணா பைக்கோட கீழ விழுந்துட்டாரு. தள்ளி விட்டதே விடுதான். பண்ணாதீங்க, அண்ணா இப்படிதான் ஆயிரும். அண்ணா தப்பிச்சது பெரிய விஷயம். பைக் பெரிய பள்ளத்துல வந்து பைக் எல்லாம் காலி. பைக் போகுதுன்னு வருத்தப்படாதீங்க, உயிர் இருக்குன்னு சந்தோஷப்படுங்க. உயிர் இருக்கேன்னு சந்தோஷமா. சந்தோஷப்பட்டுக்கோங்க. சரி நான் வரேன். நான் லேவும் போகணும். எங்கடா போறேன்? எங்க போறேன்? உன்கிட்ட வந்து நான் ஹெல்ப் கேட்டனா? இல்ல பெட்ரோல் வாங்கி தாங்கன்னு ஏதாவது கேட்டனா? இல்ல, இப்படி எதுவுமே கேட்காம எனக்கு ஏன்டா ஹெல்ப் பண்ணணும்னு வந்தேன்? பைக்கர்னா ஹெல்ப் பண்ணும்ல, ரைடர்னா ஹெல்ப் பண்ணும்ல, பண்ணணும்ல. ஆமா. அப்பதான் ரைடர். டேய் அட பண்ணாடா. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிருந்தா என் ஃப்ரெண்ட் பெட்ரோலோட வந்திருப்பான்டா. வீட்டுக்கு அப்படியா? போய் என்ன இப்படி பிரிட்ஜ்ல இருந்து பள்ளத்துல தள்ளி விட்டு ஒரு கண்ட போக்கடிச்சிட்டேடா. இங்க பாரு, எனக்கு ஒரு கண்டு எப்படி தெரியாம இருக்கோ அதே மாதிரி உனக்கு ஒரு கண்டு தெரியாம ஆக்காம விட மாட்டேன். இல்ல ஹெல்ப் பண்ணுவியா? ஹெல்ப் பண்ணுவியா? பண்ண மாட்டேன். இந்த கண்டு இருந்தா தானே ஹெல்ப் பண்ணுவா. பண்ண மாட்டேன். ஃபைன் போடுங்க அவனுக்கு. தம்பி லைசென்ஸ் எல்லாம் வண்டி ஓட்ட கூடாதுன்னு தெரியாது அவனுக்கு. பாருடா அவன் ஓவர் ஸ்பீட்ல வந்து இருக்கானே. ஏய் ஸ்டாப். ஓ போலீஸா? ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, போலீஸ்காரங்க நிறைய பேர் நல்லவங்க இருக்காங்க. அப்புறம் ஹைஃபை ஆடா. கொடுத்துருக்காங்க. அவர் ஹைஃபை கொடுத்துட்டு அப்படியே போயிடலாம். ஹைஃபை இந்த வர கொடுக்குற. சத்தம் வர வர. ஏய் உன்னை தான் ஸ்டாப். நிறுத்து. ஸ்டாப். ஹைஃபை. என்ன ஹைஃபை கொடுத்துட்டு போறான்? ஏய் நிறுத்துடா. செத்தான்டா. ஆடா பாவி. போலீஸ் பாதுகாப்பு முன்னாடியே வராங்க. சார் பாதுகாப்புலாம் தேவையில்லை சார், நானே போயிடுறேன் சார். பாதுகாப்பு. நிறுத்துடா. பாத்தீங்களா, நிறுத்து. திருப்பி ஹைவே கொடுக்கணுமா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வணக்கம் சார், நான் ஹைவே கொடுத்துட்டேன். அப்புறம் என்ன? எது ஹைஃபை கொடுத்தியா? அப்பா கொடுத்துட்டேன்ல. கொஞ்சம் கீழே இறங்கு. வண்டி ஒரு ஓரமா பார்த்து. அடியா பாரு. உன்னை நிறுத்துறாங்கற ஹைஃபை கொடுத்துட்டு போற. ஹைஃபை கொடுத்தீங்க. ஹைஃபை நம்பர். ஹைஃபை கொடுக்குற இந்த கையே இருக்காது பாத்துக்க. எதுக்கு நீ ஓவர் ஸ்பீடா வண்டி ஓடிக்க தெரியற? ஓவர் ஸ்பீடா நான் வரல சார். எவ்வளவு ஸ்பீடு? நீங்க யூனிஃபார்ம் ஒழுங்கா போடல. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா, இவர் யூனிஃபார்ம் ஒழுங்கா போடல. ஒரு ஹெல்மெட் போடாம என்ன தோத்திட்டு வந்தாரு. பாருங்க ஷூஸ் ஒழுங்கா ப்ராப்பரான ஷூஸ் இல்ல. ஆனா நம்மள வந்து ஓவர் ஸ்பீட்ல வந்தோம்னு சொல்லிட்டு சொல்றாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. இருக்கிறதே நம்ம மட்டும் தான். யாரா பாத்துறா பேசிக்கிருக்க? ஃபேன்ஸ் இந்த அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஓ நான். vlog பண்ணிக்கிறியா நீ? vlog பண்ணிட்டு இருக்கேன் நான். இது என்ன மண்ட மேல? கேமரால பதிவாகிட்டு இருக்கீங்க நீங்க. பைக் டேங்கர்ல என்ன மாட்டிருக்க? கேமரா வண்டி பின்னாடி ஏதோ மாட்டிருக்க. அதான் கேமரா தான். திரும்ப என்ன டிக்கில ஏதோ மாட்டிருக்க? அதுவும் கேமரா. எதுடா டிக்கில மாட்டிருக்க? உட்கார்ந்தா அப்படி சீட்ல பிளஸ் ஆயிக்கும். ரிவர்ஸ்ல வரத எடுக்குது. இத்தனை கேமரா மாட்டிருக்க. ஓவர் ஸ்பீடா வரக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு? ஓவர் ஸ்பீட் நார்மல் ஸ்பீட்ல தான் வந்தாங்க. இப்படி தான் பாத்துக்கலாம்ல. சத்தியமா நார்மல் ஸ்பீட். உன் பொருளை வச்சு அவன போறடா. ஏறா கேமரா குடுடா. ரீப்ளே. என்னது இது? 150 கிலோமீட்டர் வேகத்துல வண்டி நார்மல் ஓட்டி ஸ்பீட் விட்டு தானே? இது நார்மல் அவரு ஸ்பீட் தானே? மாட்டார்ல. 150 உங்களுக்கு நார்மல் ஸ்பீடா? சார் உங்களுக்கு தான் ஹை ஸ்பீட். எனக்கு இது நார்மல் ஸ்பீட். உனக்கு எது நார்மல் ஸ்பீடு? 220 240 இது நார்மல் ஸ்பீட். நீ இதெல்லாம் உன்கிட்ட பேசுறது சரிப்பட்ட ஹெல்மெட்டை கழட்டு பண்ணி.
நீ வாய மூடு, நான் பேசிக்கிறேன். நம்பர் சொல்லு. கொஞ்சம் நீங்க இது சார். நான் லே லடாக் வரைக்கும் போறேன் சார். நான் பெரிய ட்ரிப் நான் பிளான் பண்ணிருக்கேன் சார். 35 240 450. அட பாவி, என்னடா இது? ஃபைன் அமௌண்ட் 3.5 லட்சம் ரூபாய் கட்டுது. 3.5 லட்சம் ரூபாய் கட்டுதா? படுவாவி பயல. இந்த பைக்குக்கு 3.5 லட்சம் கட்டுறதுக்கு ராயல் என்ஃபீல்ட்ல ஹண்டர் பைக் வாங்கிட்டு போயிரலாம்டா. நல்லா கலர் கலரான ஆப்ஷன்ல இருக்கேடா. 3 லட்சம் ரூபாய் ஆயிப்போச்சா? 3.5 லட்சம். சார் எனக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் அப்படியே என்ன ட்ரிப் நான் கண்டினியூ பண்ண வச்சுக்கோங்க. கண்டினியூ பண்ணா ஃபைன் அமௌண்ட் 3 ல இருந்து 4 லட்சமா மாத்திறேன் நான். 4 லட்சம் மாத்திட்டு 2 பைக்கா வாங்கிறேன் நான். 2 பைக்ஸ். அப்படி ஒரு ஓரமா வாங்க பைக் வாங்க. போங்க சார். போடா பைக். செய்யறாங்க டிடிஎஃப். சன்ரைஸ் ரைட். பிரேக்ஃபாஸ்ட் ரைட். ஏன் சார்? சாரே சோறு திங்கறப்ப கூட ஹெல்மெட் கட்ட மாட்டீங்க. க்ளவுஸும் கொடுக்கல. இந்த க்ளவுஸ் நோ I'm a rider. அம்மாவாசை ரைட். வீக்கெண்ட் ரைட். அப்ப வீக் டேஸ்ல வீக் டே ரைட். டீ குடிக்க ரைட். யோ டீ குடிக்க போறேன்றா மலை மேல ஏறிக்கிட்டு இருக்க. ஊட்டி கோயம்புத்தூர்ல இருந்து நடக்கும். மைலோ குடிச்சிட்டு வரோம். மைலோ ரைட். நைட் 12 மணிக்கு மைலோவா? ஆமா, எங்க ரைடர்ஸ் வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். டேய் இப்படியே ரைடுன்னு போறீங்களே, கல்யாணம் ஆயிடுச்சுனா என்னடா பண்ணுவீங்க? வைஃபோட ரைட். குழந்தை பிறந்துச்சுனா குழந்தையோட ரைட். ரைடர் ரைடு. டேய் ரைடர் ஒழிப்பு வாரியம்னு ஒன்னு அமைச்சாதான்டா அந்த கொடுமைக்கெல்லாம் எண்டு. எதிரில லாரி வந்து பாறா. பாய்ஸ், நம்ம இப்ப வந்து திருப்பி இந்த வாரத்துல ரைடு ஆரம்பிக்க போறோம். நான் தான் லீட், இவர் ஸ்வீப், இவர் கமாண்டர். ஏய் மாப்ள சொல்றத கேளுடா. மிலிட்டரியில பெரிய போஸ்டிங் போனப்ப கூட இந்த அளவுக்கு பில்ட் அப் கொடுக்க மாட்டாங்க. இவன் பாருடா பெரிய ஏதோ எஸ்பி கமாண்டர் மாதிரி சார் கூறுங்கறான்டா. பாய்ஸ், நான் தொடர்ந்து 6 வருஷமா ரைட் போயிட்டு இருக்கேன். என்னைய பாராட்டி ஒரு பதக்கத்தை கமாண்டர் கையில வாங்கி என்ன குத்துங்க வாங்க. ஆமா, இவர் மேஜர் முகுந்த வரதராஜன் 44 RRல போய் தீவிரவாதிகளை சுட போறாரு. ஏடா பண்ணாடா, ஏறுமுக்குல இருக்க கருப்பட்டி காபி கடையில போய் கருப்பட்டி காபி குடிக்க போறோம். அதுக்கு ரைடிங் ஜாக்கெட் போட்டதே தப்பு. உன்னைய கூட மன்னிச்சிருடா. இங்க பாருடா, ஏதோ ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷன் அடியில ஒரு ஐயா 150 ரூபாய்க்கு வாங்கி வித்துக்கிட்டு இருந்தாரா. அவர்கிட்ட இருந்து திருடிட்டு வந்து இந்த ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு வந்து இவன் ரைடர்ங்கறான். இவன கூட பாருடா, சிமெண்ட் கம்பெனிக்காரரு அங்க வேலை பாட்ட கொத்தனாருக்குலாம் கொடுத்தாரா. அத மறைச்சு இங்க பாருடா இது ரைடர்னு சொல்லி பாத்தியா. நீங்களாவது பேண்ட் எல்லாம் போட்டு நான் வேற வேட்டிய கட்டிட்டு வந்திருக்கேன். வருவான். இங்க பாருடா, ஒரு ரைடர் கிளப்ல ஒரு 50 பேர் 60 பேர் ஓட்டுறப்ப லீடுக்கு ஒருத்தர் போகணும், ஜீப்புக்கு ஒருத்தர் வரணும், மார்ஷல்னு ஒருத்தர் போய் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதெல்லாம் அவங்களுக்கு ஓகே. நம்ம 4 பேர் தான்டா இருக்கோம். இவன் ஏன் டிஸ்கரேஜ் பண்றான் அவன்? அடுத்த தடவை விட்டு போயிட வேண்டியது. நம்ம ரைடு கூட்டி போறது ரொம்ப கஷ்டம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லீட் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? லீடு யாரும் முந்த கூடாது. லீடு தான் முதல்ல போகணும். என்ன? ஸ்வீப் கடைசியா வரணும். ஓகே ஸ்வீப். ஓகே ஓ வண்டி எடு வண்டி எடுத்துட்டா எடு. எங்க உருப்பட போதோ. முந்திட்டாங்களா? போச்சுடா. போக கூடாது. மார்ஷல் லீட முந்த கூடாது. லீடு தான் முன்னாடி போணும். லீட முந்த கூடாது. அவன்னா முந்தி போயிட்டானே. பின்ன என்னடா மார்ஷல் ஜேபிஎல் போஸ் நிக்கிருக்க. முந்தி போடா. இந்த பாரு, இதுல லட்சணத்துல என்னைய ஸ்வீப் ஆக்கிட்டாங்க. அவரும் கேட்க மாட்டாங்க. லீடு போக கூடாதுடா. ரைடு போறத ரேஸா மாத்திட்டாங்க. இப்போ என்ன பண்றது நீங்க? டேய் இது அவன் வேற கூடுவாஞ்சேரி தாண்டி போயிருப்பான்டா. கூடுவாஞ்சேரி தாண்டி போயிங்களா? அவன் போக வேண்டிய தாம்பரம் தானே. நீ ஏன்டா அவனை ஓவர்டேக் பண்ண? அவனுக்கு தான் ஓவர்டேக் பண்ணாலே பாஞ்சிக்கிட்டு போவாங்களே. இந்த அப்படி ஃபோன் பண்ணி வர சொல்றா. இவங்க கூட எல்லாம் ஒரு டீ ஆரோக்குள்ள முந்திட்டு வேற ரூட்டுக்கு போயிடுவாங்க. ராக்கி நிறைய பணம் எடுத்துட்டு போயிருந்தான் இல்லையா? ஆனா அது துபாய்ல கோல்ட் வாங்குறதுக்காக தானே? இல்ல, அது எதுக்குன்னா காலாஷ்னிகா என்ன ரீல்ஸ் இது? இங்க வா, நீ தான் அதுல எடிட் பண்ணி குடுக்குற வேண்டியதானா? என்ன கலட்டி புடிங்கிட்டான்னு அவங்க அப்பா 10 வட்டிக்கு கடன் வாங்கி வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன். காலாஷ்னிகா நீ எடிட் பண்ணி கொடுக்க போறோம். எடிட் உன்னைய மாதிரி எடிட் இந்த கேப் கட்ட வச்சுட்டு அட்டல வீதிச்சு போய் பாத்துக்க. என்னது இதெல்லாம்? சும்மா நான் ஒரு ரைடருங்க. லே லடாக் ரைடு போலாம்னுக்காக நான் வாங்கிட்டேன். லேயா லடாக்கா? லே லடாக். லடாக்ல லே இருக்கா, லேல லடாக் இருக்கா? அத மட்டும் சொல்றாங்க. இந்த பதில மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு விட்டுறேன்டா.
இல்ல லடாக்லயும் லே இருக்கு. லடாக் எங்க இருக்குன்னு தெரியாது, டெல்லி எங்க இருக்குன்னே தெரியல, இந்தியன் மேப்ல பாதி ஊர் எங்க இருக்குன்னே இவங்களுக்கு தெரியாது. வண்டியை எடுத்தா போதும், காடிகாட் முனீஸ்வரர் கோயில பூஜை போட்டதோட லடாக்கு கிளம்பிடுறாங்க. ஏண்டா வீட்டுல உங்க அப்பா கஷ்டப்பட்டு 10 வட்டிக்கு வண்டி வாங்கி கொடுத்துருக்காரு, அதை வச்சு ஏதோ ஒரு டெலிவரி பாய் வேலைக்காச்சும் போய் காப்பாத்தோன்னு இல்லாம லே லடாக்கு போறியோ நீங்க? vlog பண்ணி கடனை அடைச்சிருவல்ல. ஆமா, இவர் பெரிய இந்த vlog வச்சிருக்காரு. ஏண்டா பரதேஷ் நாயே, உனக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க? சப்ஸ்கிரைபரா இதுக்கு அப்புறம் தான் ஜிமெயிலே ஓபன் பண்ணனும். இனிமே ஓபன் பண்ணி டேய், தேர்ல ஆரம்பிச்சு அந்த அருவாள் எடுக்கறான் இந்த வரண்டா இவர வரண்டா டேய் ஒல்லந்திரம் பாத்துக்க. இந்த லட்சணத்துல கலாஸ்னிக் வந்து எடிட்டருங்க, அவனை கைய உடைச்சு விட்டுருங்க. இவங்க பாக்குற வேலைக்கு இங்க இருந்து எல்லா பேரும் லே லடாக் கிளம்பி போய் அங்க மக்கள் தொகையோட பைக் தொகை அதிகமாயிருச்சாங்க. என்னடா பாக்குற லடாக் போவியா நீங்க? இங்க டாக்டர் என் நண்பனை காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க டாக்டர்? ஐயோ, என் ஃப்ரெண்ட் காப்பாத்துங்க. எவ்வளவு தெரிஞ்சு போச்சு, பைக்ல இருந்து விழுந்தீங்களா? தெரிஞ்சு போச்சியா? ஏன் அந்த மாடு வளர்க்கறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி ரோட்ல விட்டு இங்க பாருங்க, எருமாட்டுல விட்டு எப்படி வந்து விழுந்தாங்க? எருமாட்டுல விடல. எருமை பசுமாடா? பசுமாடு கிடையாது. நீங்க காப்பாத்துங்க. புரிஞ்சு போச்சு. நாய் தானே ஃப்ரண்ட்ல போற மாதிரி இருப்பா, டக்குன்னு பேக்ல வந்துருவா. நாயை பிரெடிக்ட் பண்ணவே முடியாது. இல்ல நாய் இல்ல. எதுவுமே இல்லாம அப்படி எப்பறா விழுந்தீங்க? என்ன உங்களுக்கு தெரியல? என்னப்பா நடந்துச்சு என்னன்னு சொன்னா தானே புரியும். இருங்க நான் வீடியோவே காட்டுறேன். வீடியோ நீங்க பார்த்தது இல்லையா? நீங்க இன்ஸ்டாலாம் பார்த்தது இல்லையாப்பா? வாங்க நாங்க வந்துருவோம். நாங்க எப்படியும் வந்துருவோம். 2 வீடியோவே வந்துருவோம். இங்க பாருங்க. என்ன 60 ஷாட் எடு. 60 ஷாட் வானத்துல போய் அடிக்குமே. அது வை இப்ப வானத்துல வெடி போறோம். பைக்ல வச்சு வெடி போறோம். பைக்ல வச்சா பைக்ல வச்சா பத்த வச்சு ஓடு பத்த வச்சு ஓடுறா. வீடியோ எடுத்துட்டு இருக்காருப்பா, அவன் மேலே விட அண்ணா. அப்படிதான். ஏண்டா பொதுமக்கள் போகட்டுமேனு போட்ட ரோட்டுல வீலிங்லயே வெடி வச்சுக்கிட்டு போறீங்களோ நம்பி? நீங்க பண்றதுக்கு பேரு ஸ்டண்ட். இதுல 3 வகை இருக்கு. ஒன்னு ரேஸ், இன்னொன்னு ஸ்டண்ட், இன்னொன்னு ரைடு. ரைடுங்கிறது மட்டும்தான் பொதுமக்கள் ரோட்ல பண்ணணும்ப்பா. மிச்ச ஸ்டண்ட் ரேஸ் இதுக்கெல்லாம் அதுக்குன்னு கட்டிவிடப்பட்ட இடங்கள் இருக்கு. அதுக்கு நிறைய வேர்ல்டு லெவல்ல எல்லாம் இருக்காங்க. டேய் இங்க வரடா. என்ன எங்க போற? சொல்லிட்டே காப்பாத்துங்க கூட்டி வந்தா அப்புறம் அட்வைஸ் பண்ணுங்க. பூமர் மாதிரி பூமர் டாக்டர் காப்பாத்துறேன்ப்பா. உன்னைய மட்டும் இல்ல, இந்த சமுதாயத்துக்கே ஒரு சீர்திருத்தத்தை இன்னைக்கு நான் பண்ண போறேன். அப்படி கொஞ்சம் உள்ள வாங்க. பண்ணி என்ன பண்ண போறாரு? ஆஸ்பத்திரி பக்கத்துல வந்தா வாயை கிழிச்சு விட்டுருவேன். ரோட்ல போற வரவன எல்லாம் பயமுறுத்துற மாதிரி வேணும் வண்டியை ஓட்ட வேண்டியது. நல்லா போய்க்கிருக்கப்ப டக்குன்னு 2 வீல்ல போக வேண்டிய வண்டியை 1 வீல்ல ஆட்டிக்கிட்டே போறது. இப்படி டிக்கிய இங்கிட்டு உருட்டிட்டு போறது. மாவனே டேய் நீ தானே இந்த டேய் இங்க வர என்னடா விண்வெளி கிளம்பிட்டியா? ரைடா லடாக்கா? என்னடா எவனை பார்த்தா லடாக்கா? வேலை வெட்டி இல்லையா உங்களுக்கு? அதே வேலையா மாதிரி சாப்பாட்டுக்கலாம் அதை வச்சு இது பண்ணிடுவோம். ஒன்னும் சொல்றதுல. சரி போயிட்டு வா. எதுல போற? என் வண்டியில போறேன். என்ன வண்டின்னு கைலாங்கட சாமான காட்டுறேன். சொல்றது கேளு, இதெல்லாம் தேராது. ஏதாவது பிராக்டிகலா யூஸ்ஃபுல்லான மோட்டார் சைக்கிளா எடுத்துட்டு போ, பிரச்சனை இல்லாத வண்டியா எடுத்துட்டு போ. இட்ஸ் நாட் அபௌட் பைக், இட்ஸ் அபௌட் ரைட். கரெக்ட் தான்டா. ஏன் இல்லாத வேலை. இங்க இருந்து உனக்கு என்ன டூருக்கு தானே போறேன். நான் சொல்றது கேளு, பிராக்டிகல் பைக்னா இந்த என் வண்டி இருக்கு, ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் வச்சிருக்கேன். 350 cc எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கும். எடுத்துட்டு போயிட்டோம்னா தா பைக் எடுத்துட்டு போறது. பைக்ல நான் போறேன். என்ன உண்மை வாய் கோணுது? என்ன ஏன் பைக் இதை எடுத்துட்டு போனீனா நான் ரோட்ல நிக்க வேண்டியதான். பாத்துக்க நிக்க வேண்டியதான். ஆனா அப்ப நின்ன கூட நான் ஒன்ன கூப்பிட மாட்டேன் தெரியுமில? ஏன் சொல்லு? ஏன் அப்பனா சரிடா. அது என்ன வாய மூடிக்கிட்டு இரு. இல்ல ஜென்சி வண்டியா வாங்கி வச்சிருக்கேன் வேணாங்கிறேன். சரி போயிட்டு வா போ. அடப்பா. நஷ்டம் உனக்கு. என்ன 3 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்றான். இந்நேரம் மகாராஷ்டிரா தாண்டி மகாராஷ்டிரா போயிட்டியா? வடா பாவு சாப்பிட போறியா? இல்லடா போறடா. கொஞ்ச நேரம் தான் வந்தேன். திருவள்ளூர் தாண்டறதுக்குள்ளேயே வண்டி சீஸ் ஆயி போச்சு. திருவள்ளூர் தாண்டறதுக்கு அப்புறம் வண்டி சீஸ் ஆயிருச்சு. சீஸ் ஆயிருச்சுனா டக்குனு பிரெட்ல தடவி சாப்பிட்டுறா. நீ நக்கல் நொட்டிட்டு சவுண்ட் கொடுத்துட்டு போனா. வாடா திருவள்ளூர் பக்கமா அந்த வரேன் இரு. வை வரேன். இருப்பாரு அப்படி. ஆமாச்சி ஹெல்ப் பண்றா. ஹெல்ப் டேய் இருடா. இதான் முன்னாடியே சொன்னேன். இந்நேரத்துக்கு என் வண்டி எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா போன் பண்ணி சொன்னோம்னா என்ஃபீல்டு கம்பெனில இருந்தே ஆள் வந்துரும். ரோட் சைடு அசிஸ்டன்ஸ்ல வந்து உன்னை ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. என்ன சொல்ற? ஆமா, ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து ரிப்போர்ட் பண்ணா போதும், அவங்களே வந்து சரி பண்ணி கொடுத்து கிளம்புன்னு நினைச்சு வச்சிருப்பாங்க. ஆறாவன் முன்னாடி படிச்சு போது எங்க கேக்குறாங்க நல்லது சொன்னா ஒரு சவுண்ட் ஒண்ணு கொடுக்குற. அப்புறம் எப்படி விளங்கும் நீ? சரி என்ன பண்ணலாம்னு இருக்க? ஐயோ முடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதா? முடிச்சிக்கலாம் இருக்கியா? முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது தம்பி. இந்தா இத புடி. இந்தா புடிக்கிறேன். ஓடு. என் வண்டி எடுத்துக்கு நீ ட்ரிப்புக்கு போ. அப்ப நீ அந்த வண்டியை எடைக்கு போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடு. நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இது
நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் ரூமில் கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் கிட்ட இருப்போம். இதே மாதிரி இந்த ஊட்டி, கொடைக்கானல் கோயம்புத்தூர்னால பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாக அந்த ஊட்டி, கொடைக்கானல் அதெல்லாம் இப்படி தான் போவோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வண்டி 8 வண்டி போவோம். இதே தான் நடக்கும். அதாவது நான் முன்னாடி போகிறேன், பின்னாடி வரேன், எல்லாம் பேசி வச்சுட்டு பயங்கரமாக பிளான் பண்ணிடுவானு. ஆனால் அங்கே இந்த பைக்கு ஸ்டார்ட் ஆனோடனே பேச ஆரம்பிச்ச மாதிரி எல்லாம் அவனை முந்திட்டு போயிடுவாங்க. அவன் கடைசி வருவான். அப்படியே வழிகாட்டுறவரு பின்னாடி வருவாரு. இதுதான் நடக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு வழியே தெரியாதா, ஆர்வக்குள்ளாரில் வேற எங்கேயோ போயிடுவான். போயிட்டு அவனை தேட வேண்டியதா, அவனை தேடி ஒரு 2 பேர் அனுப்பி விட்டு அவனுக்காக வெயிட் பண்ணி டைம் ஆக்குறதுலாம் இது நடக்கதான் செய்யும். இந்த வீலிங் பண்றதுலாம் நான் டிவில அந்த யூடியூப்ல தான் பாத்திருக்கேன். அந்த டிடிஎஃப்லாம் ஒரு தடவை பண்ணேன், அந்த மாதிரி தான் பாத்திருக்கேன். நேர்ல நான் ஊருக்கு போயிட்டு வரும்போது பார்த்தேன். ஒருத்தர் ஃப்ரண்ட்ல போறாரு, பார்த்தா சல்லுன்னு டக்குன்னு பைக் முன்னாடி தூக்கிட்டாரு. பயந்துட்டோம் நாங்க ரொம்ப. பண்ணுவாங்க. அதான் இந்த எல்லாரும் போயிட்டு இருக்க ரோட்ல போயிட்டு பண்றது தப்பு. ஏன்னா பயந்துட்டோம், அவர் உள்ள போற மாதிரி ஆயிட்டாரு. பார்த்தா எல்லாம் வீடியோ எடுத்துட்டு நின்னுட்டு இருக்காங்க. இது அதாவது உண்மையிலேயே உங்களுக்கு அது பண்ணி பார்க்கணும்னா யாருமே இல்லாத ரோடு, அதாவது அந்த பைக்கோ காரோ எந்த வெஹிக்கிளும் வராத ஒரு ரோட்ல ஓட்டி பாருங்க. ஏன்னா நான் அப்படி ஸ்கூல் படிக்கும்போது பண்ணி விழுந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வீலிங்லாம் வேண்டாம்ப்பா, நம்மளுக்குலாம் அதெல்லாம் வராது. ஏன்னா அது பைக்கையும் உடைச்சி நான் பைக்கு எனக்கும் அடிபட்டு அதுக்கப்புறம் அதை சொல்லி வீட்டில் எனக்கு அதுக்கு அடிதான் விழுந்துச்சு. கிட்டத்தட்ட 2 மாசமா என்கிட்ட பைக்கே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால இதெல்லாம் பண்றது வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. இந்த லடாக் ஆரம்பிச்சு விட்டது வந்து டிடிஎஃப் தாக்கப்பட்டாங்க. டிடிஎஃப் முடிச்சு விட்டீங்க போங்க, அந்த மாதிரிதான் வரும். ஆனா இதுல ஒன்னும் அவங்க பண்ணாத ஒண்ணும் காட்டல, அவங்க பண்ணதை அப்படியே காட்டிடுங்க. ஆனா அந்த ஹைலைட்டே அந்த ஹைஃபை தான். ஆமா ஆமா பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்